Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இந்த வீடியோல வந்து நம்ம கொஞ்சம் மேக்கப் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர்லாம் வந்துட்டு பார்க்க போறோம். இது வந்துட்டு இன்னைக்கு நான் எடுக்கிற 3வது வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த மாதிரி லைனா வீடியோஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன்னா அதனால டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலா 4 வீடியோஸ் வந்துட்டு இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு 3வது வீடியோ. 4வது வீடியோ வந்துட்டு இன்னைக்கு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் வந்துட்டு இப்பயே ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. 4வது வீடியோக்கு நான் உட்காந்தேன் அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பா 6:30 7 மணிக்கிட்ட ஆயிடும். நான் வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். பாவம் நானே கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு உட்காந்துருக்கேன். சரி ஒரே நாள்ல இவ்வளோ புஷ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு 4வது வீடியோ நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3வது வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வந்து பார்க்க போகிறோம். அமேசான்லேருந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் மேக்கப்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அதை வந்துட்டு காமிக்க போகிறேன். சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து என்ன பிராண்ட் இது? கெமிஸ்ட் அட் பிளே அப்படின்ற இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு 5% AHAs ப்ளஸ் விட்டமின் C இருக்குது அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்ணால் அண்டர் ஆர்மில் இருக்க அந்த என்ன இது எங்கேயோ ஃபோக்கஸ் ஆகுது அந்த பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த அது என்னது விஷ்கேர்ல இருந்து யூஸ் பண்ணிருந்தேன் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். சரி இது ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு அதுலயும் எனக்கு வந்து நல்லா ரிசல்ட் தெரிஞ்சுது. சரி இந்த வாட்டி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கேன். இதுல வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் ஒரு டியோட்ரண்ட் ஸ்மெல் வந்துட்டு வருது. இன்னும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கல. இதுக்கப்புறம் தான் சரி ஹால் வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர். இவ்வளோ பெரிய டப்பு வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன், தெரியுதா? ஸோ இதுதான் அடுத்த ஐட்டம். இது வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் இது? எவ்வளோ 300 ml இது. இதோட எம்ஆர்பி வந்து 712. நான் எவ்வளோ ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சைடில் கொடுத்துட்றேன். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய டப் பாண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர், வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது அடிக்கடி ரீபர்ச்சேஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு நான் பழைய வீடியோஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பெரிய டப்பாக வந்துட்டு இந்த வாட்டி வாங்கிட்டேன். இவ்வளோ பெரிய டப்பு இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதே இல்லை. அடுத்து மினிமலிஸ்ட், என்னோட முடிதான் கொட்டுது. அடுத்து மினிமலிஸ்ட்ல இருந்து இந்த AHA PHA BHA இந்த ஃபேஸ் பீல் இது வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கின்றது. ஸோ இந்த ஃபேஸ் பீல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு என்னோட ஸ்கின் ரீசன்ட் டைமில் மோசமான நிலைமையில இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வருது இப்போ, ஓகேவா? ஆனால் இன்னும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆகலை. உங்களுக்கு இங்கே தெரிகிறதா? இங்கே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பம்ப்ஸ் வந்துட்டு அது விட்டு போன அந்த மார்க்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கா. சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஜூமிங்ல என் மூஞ்ச பார்க்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதான் இங்க வந்துட்டு இந்த சைட்ஸ்ல மட்டும் எனக்கு பம்ப்ஸ் ஜாஸ்தியா வந்துட்டு இருந்துச்சு, ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹீல் ஆகி அது வந்து மார்க்ஸ் அப்படியே வந்துட்டு வந்துருச்சு. ஸோ சரி ஓகே நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால இதை எடுத்தேன். ஸோ பீலிங் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 8 to 10 minutes கிட்ட ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிடணும் அந்த மாதிரி. அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட விளாக்ஸில் வந்துட்டு நான் காமிக்கிறேன். நானும் விளாகில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன் விளாக் ஏன் வந்துட்டு நான் போட முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ எனிவேஸ் நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த ஐலைனர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஐலைனர் ரொம்ப வருஷம் கழிச்சு இது வாங்கியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கும் பேக்கிங் பார்க்கறதுக்கு. இதில் வந்துட்டு இதோட வாண்ட் இருக்குல்ல, இது செம்மையாக இருக்கும். ஸ்லீக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு செம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்விஸ் பியூட்டியில் இதே மாதிரி
மஸ்காரா ஒன்று இருக்கும், அதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐலைனர் இது. அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கு தான் வந்துட்டு வாங்கினேன். ஆக்சுவலி எல்லாமே பர்சனல் யூஸ்க்கு தான். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன்ல, அதெல்லாமே என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு லைனர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப எப்படி சொல்றது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் லைனர் அண்ட் காஜல்லாம் யூஸ் பண்ணி. ஏன்னா வெளியே போகிறேன் அப்படின்னா கூட லைனர் காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். சரி திரும்பவும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஆசை வந்துருச்சு. அதனால இது வாங்கினேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்குன்னு ஒரு செல்ஃப் மேக்கப் கிட் வந்துட்டு நான் இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் சரி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில். அதனால ஒரு ப்ராப்பரான ஒரு செல்ஃப் மேக்கப் கிட்டில் என்னென்னலாம் இருக்கணுமோ எல்லாமே வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வாங்கிட்டு இருக்கேன். செப்பரேட்டாக உங்களுக்கு நான் அது ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸில் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த லைனர் எடுத்தேன்னா அடுத்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த 3 ப்ரோஸ் பவுடர் +1 வேக்ஸ் க்ரீம் ஐப்ரோ கிட் இது வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஐப்ரோ கிட் பார்த்தீங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்டில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். சரி நம்ம இந்த வாட்டி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது எடுத்தேன். பேக்கிங் வந்துட்டு நல்லா இருக்கு. இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 ஷேட்ஸ் வந்துட்டு, ஐ மீன் 4 ஷேட் இல்லை 3 ஷேடு ஒரு வேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டி அப்ளிகேட்டர் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு ஸ்பூலியும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதில் வந்துட்டு டார்க் ப்ரௌன் தான் வந்துட்டு லாஸ்ட் ஷேடு, பிளாக் இதில் இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணேன்னா இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். டார்க் ப்ரௌன் தான் எப்போவுமே நான் வந்துட்டு ப்ரோஸ்க்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் வந்துட்டு நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இதை எடுத்தேன்னா அடுத்தது வந்துட்டு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ப்ளஷ் வந்து ஒன்று எடுத்தேன். இப்படி இருக்கு. இதோட ஷேட் வந்துட்டு சால்மன் சூப்பர் ஸ்டார். ஸோ ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோரலும் சொல்ல முடியாது, நல்ல ஒரு கோரல் பிங்க் ரெட் அந்த மாதிரி கலந்த மாதிரியான ஒரு ஷேடு இது. இந்த மாதிரி இருக்கின்றது. இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் சட்டிலாக இருக்கும். இந்த ஷேட் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா வாங்கி, அதனால எப்படியும் எக்ஸ்பயர் ஆயிருக்கும். எதுக்கு, ஏற்கனவே மூஞ்சி இந்த நிலமையில இருக்குது, அதை போட்டு வேற நம்ம ஏன் மூஞ்சிக்கு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு புதுசாக வந்துட்டு இது வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்கும் இது. ஸோ இந்த ப்ளஷ்ஷு நான் சொன்னேன்ல ஒரு செல்ஃப் மேக்கப் கிட் எனக்குன்னு ஒன்று நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் வாங்கினேன். டெய்லியும் இதெல்லாம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டுலாம் போக மாட்டோம். எப்போனா எங்கன்னா வெளியே போகிறோம், நல்லா ட்ரெஸ்டப்பாக போகிறோம் அப்படின்றப்போ நான் என்னோட வேனிட்டியை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன்னா அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால சரி எனக்குன்ட்டு நான் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். அண்ட் நமக்குன்னு வாங்குறப்போ எதுக்குப்பா ஹை எண்டு, நம்மளுக்கு இதுலேயே போதும் அப்படின்றதுனால இதுதான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து PACலேருந்து டேக் அவர் கன்சீலர், ஷேட் வந்து காஃபி பீன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு இது காமிக்கிறேன், ஸ்வாட்ச் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஜூமிங் பண்ணிக்கிறேன். நல்லா என்னோட ஸ்கின்னுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. இது தெரியுதா? ஸோ இது வந்து எடுத்திருந்தேன். ஃபவுண்டேஷன் எதுவும் நான் வந்துட்டு வாங்கிக்கல. நான் கன்சீலர் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். பிகாஸ் கன்சீலர் போட்டு பவுடர் செட் பண்ணிட்டு அப்படி அந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷன்லாம் வேணாம் அப்படின்றதுனால தான் கன்சீலர் எடுத்தேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்சீலர், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நான் வேறு ஷேட்ஸில் வந்துட்டு வச்சுருந்தேன். அது வந்துட்டு ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஸ்கின்க்கு நல்லா சூப்பர் மேட்சாக இருக்குது. ஸோ இது வாங்கினேன். கவரேஜும் நல்லா கொடுக்கும் இது. அடுத்து ரெவல்யூஷன்லேருந்து இந்த ப்ரான்சர் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு கான்டோர் தான் பிடிக்கும். ஸோ ப்ரான்சர் அண்ட் கான்டோருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்சர் வந்துட்டு வார்ம் டோனில் இருக்கும் அண்ட் கான்டோர் வந்துட்டு கூல் டோனில் இருக்கும். பட் என்னோட ஷேடுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பேனில் கான்டோர் அண்ட் அதுவும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தேடுறீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் இது பார்த்தோன்னே இது எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்தும் ஒரு டார்க்கர் ஷேட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேபி நான் அது வாங்கியிருந்தேன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல இது வந்துட்டு வார்ம் டோனாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ஏதோ இது வந்துட்டு எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. இது வந்துட்டு தெரியுதா, இது வந்து அப்படியே என்னோட ஸ்கின்னோடய வந்துட்டு மர்ஜ் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு இன்னமும் இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்.
ஃபீலிங் இல்லை. ஆமாம், எனக்கு டார்க் கலர் தான் வேணும். ஸோ அதனால பரவாயில்ல, மேனேஜபிள் தான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு மேக்கப் எல்லாம், அதாவது அந்த கன்சீலர்லாம் போட்டு அப்படியே ஒரு மேக்கப் ஒன்று க்ரியேட் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு இப்போ தான் புதுசாக பார்த்தேன். மேபெலின்லேருந்து இது சன்கிசர் ப்ளஷ் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விட் ஹைலைட்டர் மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஷேட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுதா, செமையாக இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், நல்ல ஒரு க்ளோயியான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ சன்கிஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு இது கொடுக்குது. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு க்ளோயியான ஒரு லுக் கொடுக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை வாட்டி பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இது வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேனே. ரொம்ப நல்லாயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு க்ளோயான, அதுவும் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல. என்னோட நெயில்ஸில் நெயில் பாலிஷ் எதுவும் நான் வைக்கல. கேவலமாக மோசமான நிலைமையில இருக்கு, கண்டுக்காதீங்க. ஓகே, அடுத்தது வந்து ரெவல்யூஷன்ல இருந்து இந்த ஸ்ட்ரீம்லைன் ஐலைனர் நியூட் காஜல் இது வந்து எடுத்தேன். ஐலைனர்னு இதில் போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு காஜல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க, அப்ளிகேட்டர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் என்னோட மேக்கப் பிரைடல் வேனிட்டியில் வந்துட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது எடுத்திருந்தேன். நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, பட்டரியாக இருந்துச்சு. அண்ட் கடைசியாக வந்துட்டு மார்ஸ்லேருந்து இந்த ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்திருந்தேன். ஓகேவா, ஆனால் இது வந்துட்டு வேஸ்ட்டு. இது என்னென்னா பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஸ்பூலி வந்துட்டு இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ப்ராடக்ட் என்ன ஆச்சுன்னா, நான் இப்படி ஓப்பன் பண்ணும்போதே பாதி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குதே பேலன்ஸ். அதுவும் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோவா பிடிக்காது. சரி, பென்சில் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதே, அதனால் வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஆனால் பிடிக்கவில்லை. இது வந்துட்டு மார்ஸோட ஓ ப்ரோ ஐப்ரோ பென்சில். இது டார்க் ப்ரௌன் ஷேடில். அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இன்னும் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்லாம் கொஞ்சம் வேறு வேறு ஷேட்ஸில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்கி. சரி, ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இங்கேயே வந்து முடித்துக்கொள்வோம். இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன, இன்னும் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத ஐடியா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.